இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் நவுன் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நவுன். இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் நவுன் பார்க்கலாம். நவுன்னா என்னென்னா அது ஒரு வேர்ட் தட் நேம்ஸ் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், ஐடியா ஆர் ஃபீலிங். அதுக்கு ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நவுன். ஷார்ட்டாக சொல்லணும்னா நேமிங் வேர்ட். எக்ஸாம்பிள் பர்சனை ராம், டீச்சர், மதர். பிளேஸ்னால் சென்னை, ஸ்கூல், பார்க். திங்னா புக், ஃபோன், சாக்லேட். அனிமல்னா டாக், கேட், லயன். ஃபீலிங் அப்படின்னா ஆங்கர், ஹாப்பி அந்த மாதிரி சொல்லலாம். எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து ராம் அப்படின்றது ஒரு நேம், ஓகே. ஃபோன் அப்படின்றது ஒரு நேம், ஓகே. அதுதான் வந்து நவுன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நவுன். டைப்ஸ் ஆஃப் நவுனில் 7 டைப்ஸ் இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட், மெட்டீரியல், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள். இந்த மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன நவுன்ஸ் அப்படின்றத. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் இஸ் அ ஸ்பெசிஃபிக் நேம் ஆஃப் அ பிளேஸ், பர்சன், திங்ஸ் ஆர் த ஆர்கனைசேஷன். ஷார்ட்டாக சொன்னோன்னா ஸ்பெஷல் ஒரு யூனிக்கான நேம் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் அருண் அப்படின்றது வந்து ஒரு பாயோட நேம், ஓகே. சென்னை, இந்தியா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் யூனிக்கான நேம், ஓகே. அதுதான் வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டென்ஸ் வந்து என்னென்னா மை பிரதர் லிவ்ஸ் இன் டெல்லி. இதில் எது வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னா டெல்லி அப்படின்றது தான் வந்து ப்ராப்பர் நவுன். ஏன்னா டெல்லி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய நேம். இப்போ வந்து it always starts with a capital letter even if it is in the middle of the sentence. சென்டென்ஸில் நடுவில் இருந்தாலுமே ப்ராப்பர் நவுனு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்னென்னலாம் நம்ம ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காமன் நவுன் பார்க்க போகிறோம். காமன் நவுன்னா என்னென்னா ஜென்ரல் நேம் ஃபார் அ பீப்புள், பிளேஸ், அனிமல், திங்ஸ். ஜென்ரலாக இருக்கக்கூடிய நேம். ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஆர்டினரி நேம்ஸ். எக்ஸாம்பிள் பாய், சிட்டி, கண்ட்ரி, கம்பெனி, லாங்குவேஜ், டீச்சர், மந்த் எக்ஸெட்ரா. பாய்ன்றது ஒரு காமனான நேம், சிட்டி அப்படின்றதும் ஒரு காமனான நேம், ஓகே. சென்டென்ஸ் த பாய் இஸ் பிளேயிங் இன் த கார்டன். பாய் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு காமன் நவுன். பாய் வந்து காமனாக சொல்கிறது, ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நம்ம யாரையும் சொல்லலை. பாய், கேர்ள் அதெல்லாம் வந்து ஒரு காமனான வேர்ட், ஓகேவா. சிட்டி அப்படின்றது நிறையா சிட்டி இருக்குது, அதனால் வந்து நம்ம காமனாக சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரியும் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, ஸோ நம்ம வந்து கண்ட்ரி அப்படின்ட்டு வந்து காமனாக சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கண்ட்ரியையும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. அதே மாதிரி தான் கம்பெனி அப்படின்னா கம்பெனி நேமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு எ குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ், ஓகே. குரூப்பாக இருக்கிறத தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பீப்புளில் எப்படி சொல்லுவோம்னா டீம்னு சொல்லலாம். அதில் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. க்ரௌட்னால் கூட்டமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபேமிலியில் அது ஒரு 4 மெம்பர்ஸோ இல்லைனா 6 மெம்பர்ஸோ இருப்பாங்க. அனிமல்ஸில் ஹர்டுன்னு சொல்லுவாங்க. பேர்ட்ஸை வந்து ஃப்ளாக்குன்னு சொல்லுவாங்க. திங்ஸில் வந்து பஞ்சுன்னு சொல்லலாம், செட்டுன்னு சொல்லலாம், பேர்னு சொல்லலாம். சென்டென்ஸ் அவர் டீம் ஓன் த மேட்ச். இதில் எது வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு பார்த்தோன்னா டீம்ன்றது தான் வந்து கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் வந்து த ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளூ அவே. ஃப்ளாக் அப்படின்றது தான் வந்து என்னென்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளாக் வந்து பேர்ட்ஸ் சொல்கிறது, பேர்ட்ஸ் வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளாக் அப்படின்றது வந்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ மெட்டீரியல் ஃப்ரம் த விச் திங்ஸ் ஆர் மேட். ஷார்ட்டாக சொல்லணும்னா ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு மெட்டீரியலை வச்சு நம்ம திங்ஸாக மேக் பண்ண முடியுமோ அதுதான் வந்து மெட்டீரியல் நவுன், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் கோல்டு, வுட், காட்டன், அயன், வாட்டர், ஊல், கிளாஸ், பிளாஸ்டிக். கோல்டு வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா செயின் பண்ணலாம். வுட்டு வச்சு என்ன பண்ணலாம் டேபிள், சேர்ஸ். காட்டன் வச்சு ட்ரெஸ். அயன் வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். வாட்டர் வச்சு ஜூஸ் ஏதாவது மேக் பண்ணலாம். ஊல் வச்சு ஸ்வெட்டர் பண்ணலாம். கிளாஸ் வச்சு ஏதாவது விண்டோ அந்த மாதிரி பண்ணலாம். பிளாஸ்டிக் வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சென்டென்ஸ் வந்து என்னென்னா த டேபிள் இஸ் மேட் ஆஃப் வுட். ஸோ இதில் மெட்டீரியல் நவுன் எது அப்படின்னு பார்த்தோன்னா வுட் அப்படின்றது தான் வந்து மெட்டீரியல் நவுன், ஓகேவா. இப்போ மெட்டீரியல் நவுன்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கோம். ரா மெட்டீரியல் தட் இஸ் கன்வெர்டட் இன்டு அ திங். எக்ஸாம்பிள் கோல்டு, வுட், ஓகேவா. இதெல்லாம் வந்து என்னது மெட்டீரியல் நவுன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா
A countable noun is a noun that can be counted using numbers. நம்ம எண்ணக்கூடியது தான் வந்து கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள் பாய், கேர்ள், ஸ்டூடெண்ட், டாக்டர், டாக், இது எல்லாமே வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். எலிஃபேண்ட், புக், பென், ஏர் பாட்டில், டே, காயின், இது எல்லாமே வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் 2 brothers, பிரதர்ஸை கவுண்ட் பண்ண முடியும். ஷீ பாட் 3 pens, பென்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். தேர் ஆர் 5 apples in the table, டேபிளில் 5 apples இருக்குது. ஸோ ஆப்பிளே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கவுண்டபிள் நவுன். ஓகேவா? எண்ணக்கூடிய நம்பர்ஸால் எண்ணக்கூடியது தான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கவுண்டபிள் நவுன். இப்போ வந்து அன்கவுண்டபிள் நவுன். An uncountable noun is a noun that you cannot count one by one using numbers. நம்பர்ஸ் வச்சு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், வாட்டரை கவுண்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? மில்க், ஆயில், ஜூஸ், சுகர், ஃப்ளவர், ஃப்ளோர், காட்டன், ஏர், ஸ்மோக், அட்வைஸ், ஹாப்பினஸ். இந்த அட்வைஸ், ஹாப்பினஸ் எதுலேயும் வரும்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்லேயும் வரும். ஓகேவா? ஆல்சோ இஸ் கன்சிடர்ட் அஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது. சென்டென்ஸ், ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டரை கவுண்ட் பண்ண முடியுமா? நோ. ஹி கேவ் மீ யூஸ்ஃபுல் அட்வைஸை கவுண்ட் பண்ண முடியுமா? நோ. இட்ஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கொஞ்சம் தெரியல சீரிஸ். தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.